வணக்கம். திருப்பொற்சினம் சேனலுக்கு உங்களை பக்தியோடு அழைக்கிறேன். திருவாசகத்துல கீர்த்தி திருவுகளிலிருந்து சில பாடல்கள் நம்ம தொடர்ச்சியா படிக்கலாம். தானே ஆகிய தயாபரன் எம்மிரை சந்திர தீபத்து சாத்திரனாகி அந்தர திழுந்து வந்த அழகமர் பாலையுள் சுந்தர தன்மையோடு துதைந்திருந்த அருளியும் மந்திர மாமலை மகேந்திர வெப்பன். இதோட விளக்கம்: தானேயாகிய அவரே முழு முதல் கடவுளாகிய கருணை கொண்டவராம் நம் சிவபெருமான். சந்திர தீபம் என்ற தளத்துல சாத்திரனாகி, அதாவது ஆசிரியனாக விளங்கியும் அந்த சாஸ்திர பொருளை உபதேசம் செய்த அருளியும் விண்ணுலகத்திலிருந்து இறங்கி வந்து திருப்பாலைவனம் என்ற தளத்துல அழகா எழுந்தருளியும் மந்திர மலையாகிய மகேந்திர மலையை தன்னுடைய இருப்பிடமாக கொண்டவராம் சிவபெருமான். வேத ஆகம பொருளை வந்து உமாதேவியருக்கும் முனிவருக்கும் அருளியிடம் மகேந்திர மலை. அடுத்த பாடல்: அந்தமிழ் பெருமை அருளுடை அண்ணல் எந்தமை ஆண்ட பரிசது பகரின் ஆற்றல்ல அதுவுடை அழகமர் திருவுரு நீற்றுக்கோடி நிமிர்ந்து காட்டியும் ஊனந்தன்னை எருங்குடன் அறுக்கும். இதோட விளக்கம்: இதுவரை இறைவனுடைய அருள் செயல்களை சொல்லி வந்து இறுதியில தமக்கு அருளியதை வந்து விளக்கி சொல்றாரு. அததான் எந்தமை ஆண்ட பரிசது பகரின்னு சொல்றாரு. அவரை என்னை ஆண்டு கொண்டது எப்படின்னு சொல்வதுன்னா, வலிமை வாய்ந்த அழகிய திருமேனி வடிவத்தை திருநீற்று கோடுகளோடு உயர்வாக சொல்றாரு. ஊனம்னு பிறவி துன்பத்தை சொல்றாரு. ஊனம் என்ற பிறவி துன்பத்தை ஒருங்கே அழிக்கும், அழிப்பதுவே ஆனந்தம், அதுவே இன்பம். அந்த இன்பமே ஆறாக அருளி செய்தாரன்னு சொல்றார். அடுத்த பாடல்: ஆனந்தமே ஆறா அருளியும் மாதிர் கூருடை மாபெரும் கருணையன் நாதம் பெரும்பறை நவீன்று கரங்கவும் அழுக்கடையாமல் ஆண்டு கொண்டருள்பவன் கழுக்கடை தன்னை கை கொண்டருளியும். இதோட விளக்கம்: பேரானந்தம் தன்னையே பெருவெள்ளமாக அடியார்களுக்கும் தன் உடலின் இடபாகத்தை உமாதேவியருக்கும் வழங்கிய கருணை உள்ளம் கொண்டவராம் சிவபெருமான். பிரணவம் என்ற முரசு முழங்கவும் நாத தத்துவத்தை தான் வந்து முரசுன்னு சொல்லப்படுது. அழுக்கடையாமல் ஆண்டு கொண்டருள்பவன் என்றால் அடியோர்களுடைய மனம் வந்து கலங்கம் அடையாம ஆண்டு கொண்டு அருபவராம். அன்பர் மனதில் இருக்கிற மாசை வந்து நீக்குவதற்காக இறைவன் வந்து அடியவர்கள் உள்ளத்தை வந்து குற்றப்படாமல் ஆண்டு அருள் செய்பவராம். இதற்காக இறைவன் கையில சூலாயுதத்தை வச்சு அருள் செய்பவர்னு சொல்றார். அடுத்த பாடல்: மூலமாகிய மும்மலம் அறுக்கும் தூயமேனி சுடர்விட ஜோதி காதலனாகி கழுநீர் மாலை ஏழ்வுடையதாக எழில்பெற அணிந்தும் அரியோடு பிரம்மர் களவறியாதவன். மும்மலங்கள் என்பது ஆணவம், மாயை, கண்மம். அறிவை மறைக்கிறது ஆணவம். நான் தான், எல்லாம் என்னுடையது அப்படின்ற எண்ணம் தான் ஆணவம். இதை தானுன்னு சொல்றது அதிகார பற்றாகவும் தனதுன்றது வந்து பொருட்பற்றாகவும் சொல்லலாம். உலக இன்பத்தை புலன் வழியாக அனுபவிச்சு தன்னையும் இயற்கையும் இறைவனையும் மறந்து வாழ்றதுதான் மாயை. அறிவு விளங்கும் பொழுது நாம செஞ்ச செயல்களுக்கான எழுற கர்ம வினைகள் தான் வந்து கண்மம். சைவ சமயத்துல ஆணவம் வந்து நெல்லில் உள்ள உமி போலவும், மாயை நெல்லில் உள்ள தவிடு போலவும், கண்மம் நெல்லில் உள்ள முளை போலவும் சொல்றாங்க. இந்த மூன்று மலங்களையும் அழிக்கின்ற ஆயுதம் தான் சிவபெருமானுடைய திரிசூலம். இறைவன் வந்து செங்கல் நீர் மலர் மாலையில விருப்பமுடையராகவும் அதை அணிஞ்சு கொண்டும் இருப்பவராம். அதோட அரியும் பிரம்மாவும் காண முடியாதவர்னு சொல்றாரு. மீண்டும் அடுத்த பதிவுல திருவாசக கீர்த்தி திருவுகளிலிருந்து நம்ம சில பாடல்களை தொடர்ச்சியா படிக்கலாம். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.